அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜூலை 4 மாநாட்டை பொறுத்தவரை அதிகமான மக்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கல என்று சொன்னா நம்ம வரலாற்றுல நம்ம ஒரு பெரிய துரோகிகளாக நம்ம பதிவு செய்யப்பட்டுருவோம். ஏன் இந்த வேலையை யாருமே எடுக்கல? ரங்கநாத் மிஸ்ராவுடைய அந்த அறிக்கையை சட்டமாக்க வலியுறுத்தி நம்ம எடுத்த அளவுக்கு பெரிய எடுப்பு வேற யாருமே எடுக்கவில்லை. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக போஸ்டர் அடித்தார்கள், சில கண்டன கூட்டங்களை போட்டார்கள், நம்ம வேலை முடிந்து விட்டது என்று ஒதுங்கி விட்டார்கள். இப்ப நம்ம நம்மளா தலையில இதை சுமந்து கொண்டோம். இதனுடைய நன்மையை கருத்துல கொண்டு, நம்ம எதிர்கால தலைவருடைய நன்மையை கருத்துல கொண்டு நாமளா தான் இதை தலையில சுமந்து கொண்டோம். நாம சுமந்து கொண்ட இந்த சுமைய நம்முடைய குறைபாட்டின் காரணமாக அதை சரியாக செய்யல என்று சொன்னா, சரியா செய்யறதுடைய அர்த்தம் என்னன்னா அதிகமான மக்களை கொண்டு வருவது. நம்ம என்ன இலக்கு வைத்திருக்கிறோமோ அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் வரல என்று சொன்னா கிடைக்க இருக்கிற இடஒதுக்கீடு தள்ளி போய்விடும். இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி முயற்சியை நாமளும் எடுக்க முடியாது, மற்ற யாரும் எடுக்கவும் முடியாது. அப்ப எடுக்கிற இந்த முயற்சியை சரியான முறையில் எடுத்தா தான் அதை இடஒதுக்கீட்டை அடைய முடியும். அப்ப நாம ஒன்றை நம்ம தலையில சுமத்தி விட்டோம் என்று சொன்னால் மார்க்கப்படி இது ஒரு அமானிதம். சுமந்து கொண்ட விஷயம் என்னது? அமானிதம். அப்ப பிறருக்காக சமுதாயத்துக்காக ஒன்றை சுமக்கும் பொழுது அது பெரிய அமானிதமாக இருக்கிறது. அப்ப அமானிதங்களை பற்றி நல்லா கேட்பானா இல்லையா? நீ ஒரு வேலையும் செய்ய மாட்ட அல்லது ஒழுங்கா செய்ய மாட்ட, பிறகு எதற்காக இப்படி ஒரு பெரிய வேலை எடுத்து அப்ப பல வருடங்களுக்கு நீ சமுதாயத்தை பின்னாடி கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பொறுப்பு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்கள ஒவ்வொருத்தருமே ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கிறீர்கள், தங்களுக்கு பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப சின்ன சின்ன பொறுப்புலாம் விசாரிக்கப்படுமா? அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக சொல்றாங்க, ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு, பிள்ளைகள் நடக்கிற பிரச்சனைக்கு அந்த தாய் பொறுப்பு, மனைவி சரியா இல்லாட்டி புருஷன் பொறுப்பு என்றெல்லாம் சின்ன அற்பமான பொறுப்பு இருக்கும்ல, ஒரு ஆள் ரெண்டு ஆளுடைய நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பு, அதுக்கே அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப நீங்க ஒரு சமுதாயத்துக்காக அல்லவா பொறுப்பை சுமந்திருக்கிறீங்க. அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக நாங்களாச்சு, நாங்க இறங்கி திரட்டி காட்டுறோம், நாங்க இறங்கி செய்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கணும். ஆனால் நம்ம சைட்ல குறை இருக்கக்கூடாது. அவங்க அரசாங்கத்தில் துரோகம் பண்ணா பண்ணிட்டு அதை பார்த்துக்கிறோம். ரெண்டாவது, நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சோமா இல்லையா, சொன்னபடி மக்களை கொண்டாந்து நிப்பாட்டணுமா இல்லையா என்று முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு அமானிதம். இது ஒரு அமானிதம் சுமந்துட்டோம். இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மேல தூக்குறதா கீழே தூக்கி போடுறதாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில அரசாங்கத்திலிருந்து உளவுத்துறையிலிருந்து ஒரு கதி கலங்கி போய் 15 லட்சம் முஸ்லிம் சென்னைக்கு வந்தா என்ன ஆகும், சென்னை ஒண்ணுமில்லாம போயிடும். நம்ம அந்த மாதிரி அவர்களுக்கு நினைத்து பதறக்கூடிய அளவுக்கும் கலங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மெசேஜ் அழகா சேர்ந்திருக்கிறது. அவங்க கும்பகோணத்தை பார்த்து, அதற்கு பிறகு நடந்த தஞ்சாவூரை எல்லாம் பார்த்து இவங்க சொன்னபடி செய்வாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சொல்வார்களே ஆனால் அதை உசுர கொடுத்து நல்லா பணியாற்றுவார்கள் என்றெல்லாம் அரசாங்கமே மதிப்பிட்டு வைத்திருக்கிற நிலையில அவங்க கம்மியா எதிர்பார்த்தாங்கன்னு வைங்க, நம்ம ஒரு சுமாரா கொண்டு போனவரை அது பெருசா தெரியும். அவன் பெருசா எதிர்பார்த்திருக்கான்னு வைங்க, அப்ப குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அது பெரிய பாதிப்பாகி போயிடும். அவன் எதிர்பார்த்ததை வச்சுதான் கணக்கு பண்ணுவான். அப்ப 50 ரூபா தான் ஒருத்தர் தருவான்னு நினைக்கும் பொழுது 100 ரூபா தான் பெருசா தெரியும். 50,000 தருவான்னு நினைச்சிட்டு போகும்போது 100 ரூபாய் தந்தானா அது ஒரு காசாக நமக்கு தெரியாது. அப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்களோ உலகம், அந்த எதிர்பார்ப்பை விட குறைஞ்சிச்சின்னு சொன்னா அந்த கோரிக்கை நிறைவேறுவது பாதிக்கும். இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும். என்னது, திரும்பி போகும் பொழுது நம்ம அமானிதத்தை சுமந்திருக்கிறோம், அதை இப்ப நினைவூட்டியவர்களாக நம்ம போறோம். கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, இந்த சிறிது காலம் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்துட்டோம்னு சொன்னா நம்ம கடமையை செஞ்சவர்களாம் ஆயிடுறோம்.
இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்த சின்ன உழைப்புக்கு காலகாலத்துக்கும் இந்த சமுதாயம் என்ன செய்யும், பயன்பெற்றுக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமந்து இருக்கிறோம். இதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு உத்வேகப்படுத்தும். அமானிதன் மட்டும் வழங்கிட்டீங்கன்னு வைங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்வதற்கு இன்னொரு விஷயம் நம்ம ஆழமா நம்ம உள்ளத்துல பதிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு மாநாட்டை நம்ம கூட்டணும்னு சொன்னா தௌஹீத் ஜமாத்து ஒரு பெரிய ஜமாத்து என்ற பெயரை நிலைநாட்டலாம், அதுக்காக கூட்டணும்னு வைங்க, அவ்வளவு உத்வேகம் வராது. அவங்க என்ன வந்துருவாங்க, நம்ம கிளையில உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருவோம். நம்ம அதுக்கு கூட்டவில்லை. நம்ம எது கூட்டுறோம், ஜமாத்தை வளர்ச்சியை காட்டுவதற்கோ அல்ல இதை காட்டி அரசியல்வாதிகள்கிட்ட ஆதாயம் அடைவதற்கோ இது கூட்டப்படுகிறது என்று சொன்னால், அப்படி நினைப்பு உங்க மனசுல இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடா செய்ய முடியாது. ஆமா, கூட்டத்தை கூட்டி ஆதாயம் அடைஞ்சா நம்மள அடைய போறோம், தலைவர் அடைஞ்சிட்டு போறாங்க, நமக்கு என்ன அதுல இருக்குது அப்படின்னு எல்லா மக்களும் நினைத்து ஏதோ மேம்போக்காகத்தான் பணியாற்றுவார்கள். ஆனா இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம செய்யற இந்த வேலை மறுமையிலும் கூலியை பெற்று தரும். இது நீங்க விளங்கணும். நம்ம என்ன விளங்கிட கூடாது, ஏதோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோஷம் போட்டோம் கொடி பிடிச்சோம் அது மாதிரியான 1000 வேலையில் இது ஒரு வேலை அப்படி நினைத்து விடாமல் நம்ம செய்கிற வேலை மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா, இதை செய்தால் நமக்கு வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் நன்மை தர்ற மாதிரி, நீங்க மட்டும் நல்லா இருந்தால் வணக்க வழிபாடுக்கு நன்மை தர்ற மாதிரி அல்லாஹ் இதுக்கு நன்மை தருவானா இல்லையா, அல்லது இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ அரசியலுக்காக நம்ம செய்யறோமா, இதுல ஒரு தெளிவான முடிவு இருந்துச்சுன்னு வைங்க. இப்ப மறுமையில ஒரு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா உங்களுடைய 2 நாள் 3 நாள் இழந்து போறதை பெருசா நினைக்க மாட்டீங்க. ஒண்ணுமே ஆதாயம் இல்லாம இழக்கிறது பெருசா தெரியும். ஒண்ணும் இல்லாம எதுக்கு நம்ம அலையணும், ஒண்ணும் இல்லாம நம்ம எதுக்கு கஷ்டம், அப்படிதான் மனிதன் நினைக்கிறான். ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருந்தா தான் அவன் அதிக ஈடுபாடு காட்டுவான். ஆதாயம் இல்லைன்னு சொன்னா, கம்மியான ஆதாயம் கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஈடுபாட்டை குறைச்சிக்கிடுவான். இப்ப நம்ம செய்யற வேலை மார்க்கத்துல உள்ள ஒரு வேலையா அல்லது மார்க்கத்துக்கு வெளியே உள்ள வேலையா, இதெல்லாம் நபிமார்கள் செஞ்ச வேலை. நபிமார்கள் கடந்த காலத்தில் என்ன பணியாற்றி இருக்கிறாங்க, ஏகத்துவத்தையும் சொன்னாங்க, அந்தந்த சமூகத்தில் நடந்த தீமைகளையும் சுட்டி காட்டினாங்க. அதோட மனித குலத்துக்கு எதிராக ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்படும் பொழுது, ஒரு சமுதாயம் ஒடுக்கப்படும் பொழுது, நசுக்கப்படும் பொழுது அவங்களுக்காகவும் ஆட்சியாளர்கள்ட்ட குரல் கொடுக்கிறது இருக்குத, அது நபிமார்கள் செஞ்ச ஒரு வேலை. அந்த வேலையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னா எது காட்டுறான், உங்களுக்கு அதுல படிப்பினை இருக்குன்னு வேற சேர்த்து சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நபிமார்கள் செஞ்ச வேலையை செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் அடங்கும் என்பதை நீங்க இரண்டாவதாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மூசா நபி அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான். தூதராக அனுப்புறான், அவர் என்ன பண்ணனு, போய் அல்லாஹ் வணங்கு, கல்லு கண்டதை வணங்காத, அதோடு சொல்லிட்டு போயிடலாம். அல்லது தொழுவணும் போய் அப்படின்னு சொல்லி தூதருடைய வேலையை அதோட முடிச்சுக்கிடலாம். அவர் பிறவுண்ட போனவன என்ன பண்றாருன்னு கேட்டா, அரசியல் மானா பனி இஸ்ராயல்ங்கிறார். போனவனே என்ன பண்றாரு, ஆரம்பமே சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டு அத்தாட்சி எல்லாம் காட்டிவிட்டு ஏகத்தோட்டையும் சொல்லிட்டு, 2வது பாயிண்ட் அவர் வைக்கக்கூடிய மேட்ரு என்ன, அரசியல் மானா பனி இஸ்ராயீல வலாத்து அதிபும், இஸ்ரவேல் மக்களை நீ அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இந்த பிறவுன்கிறவன் இஸ்ரவேல் இல்லாத வேற இனத்துக்காரன், அவங்க ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கிறது. அவன் என்ன பண்றான்னா, இஸ்ரவேல்ங்கிற அந்த இனம் இருக்குதுல, இஸ்ரவேல்னா யாக்கூப் நபிக்கு பேர் இஸ்ரவேல், யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் என்ன, இஸ்ராயில். யாக்கூப் நபியுடைய பரம்பரைக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அவங்களுடைய பேர பிள்ளை கொள்ளு பிள்ளை கொள்ளு பேர இந்த மாதிரி அவருடைய தலைமுறைக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அப்ப அந்த வழித்தோன்றலாக இருந்த மக்களும் எகிப்துல வசிக்கிறார்கள் பிறவனுடைய ஆட்சியில. அவன் என்ன பண்றான், அந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிறான், வேலைக்காரர்களா வச்சுக்கிறான், ஆம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்தா வெட்டி கூச்சி போடுறான். அப்ப பெண்களை மட்டும் உயிரோடு விட்டுறான். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எதிர்த்து ஒரு போராடுவாங்க, நாளைக்கு ஆட்சியை கைப்பற்றிக்கிறாங்க. ஆண்கள் இல்லாத ஒரு சமுதாயம் இதை வச்சிருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஆண்களுடைய எண்ணிக்கை ஒரு கணக்கு வச்சிருப்பான். அறவே ஆண்களை வெட்டிருக்க மாட்டான், ஒரு கணக்கு வைத்திருப்பான். இதுக்கு மேல ஆண்கள் அதிகமாக்க கூடாது, எப்பவுமே மைனாரிட்டியாக இருந்துகிட்டே இருக்கணும் என்பதற்காக இதையெல்லாம் செஞ்சான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுடைய பிள்ளை எல்லாம் கொன்று குவித்தார்கள் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்.
அப்ப இதையெல்லாம் வைத்து தான் மூசா நபி போய் என்ன பண்றாங்க, அர்சில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை என்னோட அனுப்பிரு, ஒலாத்து அஸ்லிபுகும், அவங்கள நீ சித்திரவதை பண்ணாத, அவங்கள கொடுமைப்படுத்தாத அப்படிங்கிறார். அப்ப இவர் போய் அந்த ஏகத்துவத்தை சொல்லிட்டு நிக்காம எதையும் சொல்றாரு, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பார்க்கிறாரு, அவர்களுக்கு இழைக்கப்படுற கொடுமையை பார்க்கிறாரு, இந்த ஆளுகிற இனத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இந்த சமுதாயத்துக்கு இல்லைங்கிறதையும் பார்க்கிறாரு. என்ன அவருக்கு வருது, இந்த நிலை இருக்கக்கூடாது, சமூக நீதி வேணும், எல்லாரையும் மனிதர்களால் நடத்தப்பட வேண்டும். ஒரு இனம் இன்னொரு இனத்தினுடைய உரிமையை பறிக்குமானால் அது எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருந்தாலும் அது தட்டி கேட்கணும். அவன் சாதாரண ஒரு ஆளா, அவன் கொடுங்கோலன், கடுமையானவன், கோபக்காரன். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான அரசனா இருந்தால் கூட அவர் என்ன பண்றாரு, நீ இந்த வேலையை நீ செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்கிறார். அதான இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை உருவாக்கணும், நம்ம உருவாக்கணும், நம்ம இந்த நாட்டில் பிறந்தோம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. 60 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்மளை எல்லா வகையிலும் புறக்கணிக்கிறான். நம்ம இரண்டாம் தரம் என்ற அடிப்படையில், உரிமை இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில், மற்ற சமூகத்துக்கு சமமானவர்கள் இல்லைங்கிற அடிப்படையில் நம்மளை என்ன பண்றான், அவன் ஒதுக்குறான். அப்ப ஒதுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பது மூசா நபியுடைய வழிமுறையை பின்பற்றியதாகுமா ஆகாதா? ஒரு நபி செஞ்சிருக்காரா இல்லையா? மார்க்கத்தில் உள்ளதானே செய்வாரு. அப்ப ஒரு நபிமார்கள் செஞ்ச வேலையை தான் நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அவன் ஒரு விதமான அடக்குமுறையை செய்தான். இது மக்களாட்சி தத்துவத்தில் இது ஒரு வகையான அடக்குமுறை செய்கிறார்கள். என்ன அடக்குமுறை? எல்லாத்திலையும் பார்த்தாலும் தெரியும், பாரபட்சமான நடைமுறை இருக்கும். இப்போ கொஞ்சம் சத்தம் போட்டு எழுச்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறி இருக்கிறது. உன்னை இந்தியா முழுவதும் இதே நிலைமை. இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது, போடா பாகிஸ்தானுக்குங்கிறான். 95க்கு முன்னாடி இங்கே தான் அப்படி சொல்லிட்டு இருந்தான். நம்ம எகிரி அடிச்ச பிறகு, தைரியமா நின்ற பிறகு அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கே தவிர, கல்வியை தந்துட்டானா, வாழ்ற உரிமை கொஞ்சம் கண்ணியமா நடத்துகிறான், வேலை வாய்ப்பை தந்தானா, அதிகாரியை நம்ம உட்கார முடிகிறதா, அரசியல்ல பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா? 3 பேருக்கு ராஜ்யசபாக்கு அனுப்பும் போது தலித்து மக்களை கவரணும்னு நினைக்க முடியுது, அவங்களுக்கு கிறிஸ்துவ மக்களை கவரணும்னு நினைக்க முடிகிறது, ஒரு முஸ்லிம் மக்களை கவரணும்னு நினைக்க முடியல. இல்ல, இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்ப நம்ம அதிகமான சதவீதம் உள்ள மக்களை கூட அவர்கள் கணக்கில் எடுக்க தயாரா இல்ல, நம்மளோட கம்மியான சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை கூட கணக்கில் எடுக்க தயாரா இருக்கிறார்கள். என்ன, நம்மளை அவங்களுக்கு தனி பார்வை, இவங்க எதுலையும் சேர மாட்டாங்க, இவங்க எதுலையும் ஒட்ட மாட்டாங்க, அல்லது இவங்களை எதுலையும் சேர்க்க கூடாது, இவங்களை எதுலையும் ஒட்ட விடக்கூடாது என்று முடிவெடுத்தது போலவே தான் ஒவ்வொரு காயையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் சொன்னாலே என்ன செய்யும், அந்த பேர் தனியா காட்டி கொடுத்து விடுகிறது, மற்றவனை காட்டாது. இந்த பேர் காட்டணும், என்ன செய்யணும், 6 சீட் இருக்கிறது, நான் அப்துல் காரன் நைசா தள்ளி விட்டுட்டு 2 ராமசாமி உள்ள ஓடுவான். இதான் யதார்த்தமா நடக்கிறது. அப்ப நம்மளை ஒதுக்குறது நல்லா தெரியுதா இல்லையா? அட நம்ம தான் விளங்காம இருந்து தொலைஞ்சோம். இப்ப கமிஷன் எல்லாம் போட்டு, நீதிபதிகள் எல்லாம் போட்டு, நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி கொண்டு தர்றான, இதுக்கு பிறகு வழங்காம இருந்தா அப்ப நம்மளை ஒதுக்கத்தான் செய்கிறான். நவோதயா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எதுவும் முஸ்லீம்களுக்கு போய் சேரலன்னு சொல்றான். மத்திய அரசாங்கம் தொழில் தூங்குவதற்காக வழங்கப்படுற எந்த விதமான சலுகை உரிமையும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கல என்று சொல்றான். அப்ப கடன் கொடுக்கிற விஷயங்கள், மானியம் கொடுக்கிற விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்னும் போய் சேரலன்னு சொல்றான். இப்பதான் சச்சார் கமிஷனுக்கு பிறகு ஏதோ கல்விக்கு உதவியும் கொடுக்கறான், கடன் தர்றேங்கிறான். அதை கூட மாநிலத்தில் ஒழுங்கா தந்தாங்களா? போன வருஷம் வாங்கின கடனை திருப்பி கொண்டு அனுப்பிட்டானுவ. இங்க நிறைய கெடுபடியை போட்டு, கண்டிஷனை போட்டு, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போட்டு வாங்க முடியாத நிலைக்கு ஆளாக்கி இங்க உள்ள அதிகார வட்டம் என்ன செய்கிறது, முஸ்லிம்களுக்கு செலுத்தாம திருப்பி மத்திய அரசாங்கத்துக்கே போய் சேர்ந்து விட்டது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான், கொடுமையும் அடக்குமுறையும் செய்து கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அட நம்முடைய பள்ளிவாசலை இடிச்சுட்டான திருப்பி வாங்க முடியுதா, அவனுக்கு தர முடியுதா? நமக்கு உரியதா தானே இருந்தது. அதுக்கு என்ன செய்யறான், புணுகு பூச்சின்னு சொல்லுவான்ல, அந்த பூச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது தவிர உருப்படியா என்னமாவது செய்யறானா? பள்ளிவாசல் இடிச்சதுக்காண்டி ஒரே ஒரு நாள் கோர்ட்ல என்ன பண்றாங்க, நீதிமன்ற அவமதிப்பு அடையாளமா சிறை தண்டனை விதிக்கிறாங்க. கோர்ட் அவமதித்தால் ஒரே ஒரு நாள் தண்டனை